துதிக்கையில் இந்த உள்ளமெல்லாம் பொங்குதையா. இந்த பாடலை பாடுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன், தாங்கி எங்களை நடத்துகிறேன், தாங்கி எங்களை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறேன், மிகவும் நேசித்து நடத்துகிறேன், மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்க வருகின்ற நேரமெல்லாம் உணார மறைவில் மறைக்கின்றேன். நீங்க வருகின்ற நேரமெல்லாம் உணார மறைவில் மறைக்கின்றேன், உணார மறைவில் மறைக்கின்றேன், உணார மறைவில் மறைக்கின்றேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நமக்கு நிறைவான சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிற நல்ல தேவனை நாம் எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டாம், எல்லாமே அவர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறது, பூரணமாய் கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவனை நாம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவர் நம்ம என்ன பண்ண வேணும், நேசிக்க வேணும். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உண்மையில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி அருமையான தாவீது கர்த்தரை இப்படியாய் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என் முழுத்தோடு உண்மை துதிப்பேனப்பா, இந்த அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உண்மையில தான் மகிழ்ந்து நான் களி கூறுவேன்.
உன்னதமானவரே உங்களுடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய நாமமே நம்மளுக்கு என்ன இருக்குது? கீர்த்தனம் பண்ணக்கூடியதாக. அதாவது வாயை திறந்தா என்ன பண்ணும்? அந்த சோத்திர பலி துதிகளை ஏறெடுக்கும் போது அதுதான் என்னது? கீர்த்தனம் பண்ணுவது. அல்லேலூயா. அதுவே மியூசிக்கா இருக்குது. அவரை துதிக்கிற துதியே மியூசிக்கா இருக்குது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பாடலாக, உங்க வசனம் என் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்துல நான் அழிஞ்சு போயிருப்பேன். அல்லேலூயா. அம்மே ஸ்தோத்திரம். மரியாள் பாருங்க, ஆண்டோடைய பாதப்படியில் உட்கார என்ன காரணம்? பாதப்படியில் உட்கார்வதற்கு அவர் பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படியா இருந்தது? ஆறுதல் படுத்தக்கூடியதாய், தேற்றக்கூடியதாய், பலப்படுத்தக்கூடியதாய் இருந்த அந்த வார்த்தை. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன அந்த வார்த்தை. அதனால தான் மரியாள் என்ன பண்றாங்க? அவர் பாதப்படியில உட்கார்ந்து அந்த வார்த்தைய வேலையெல்லாம் விட்டு என்ன பண்றாங்க? மார்த்தாளுக்கு ஹெல்ப் கூட பண்ணதுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு சிந்தனையே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க? இது நல்ல சமயம், நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் பாதப்படியில உட்காந்துடணும், உட்காந்து அவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லா வச்சு விட்டு என்ன பண்ணாங்க? வந்து உட்காந்தாங்க. அதனால தான் இயேசு என்ன சொல்றாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுண்டா. அல்லேலூயா. அவருடைய வசனம் என்ன உண்டு? ஆமா, நம்ம போய் துக்கத்தோடு, கண்ணீரோடு, கேள்வியோடு தேவ சமூகத்துல உட்காரும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ண? ஆண்டோடைய வார்த்தை எடுத்து படிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரத்யட்சமா நம்மளோட பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஒரு ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷங்க கொடுக்குற ஆலோசனை நமக்கு எப்படி இருக்கும்? திருப்தியாவே இருக்காது. ஆனா ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கும்? நம்மளுக்கு முழு நிறைவாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தனியுமாக தேற்றுதையா உன் வசனம். மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தனியுமாக தேற்றுதையா உன் வசனம். துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது, துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது உயிர்ப்பித்து உயர்த்துதையா உன் வசனம் தானையா. உயிர்ப்பித்து உயர்த்துதையா உங்க வசனம் தானையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதனால் பாக்கியமாய் விட்டதையா. உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதனால் பாக்கியமாய் விட்டதையா. பச்சையான மரமாக இறைவுகிறாமல், பச்சையான மரமாக இறைவுகிறாமல் காலமெல்லாம் பணி கொடுத்து உயர்த்துதையா உன் வசனம். காலமெல்லாம் பணி கொடுத்து உயர்த்துதையா உன் வசனம். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாகி கொண்டு விட்டு எரியுதையா. உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாகி கொண்டு விட்டு எரியுதையா. உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர்த்து எழும்புதையா. உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர்த்து எழும்புதையா. சேனையா எழும்பி நின்று சத்துருவை துரத்துதையா. சேனையா எழும்பி நின்று சத்துருவை துரத்துதையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என்
துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ, வேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, வேதைக்கு தீபமல்லோ, உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அவரு வார்த்தைனால பலன் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? பிசாசிய துரத்த முடியும். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களால பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாதாவே துரத்த முடியல. அவனை ஒரு நேரம் தீயிலையும் ஒரு நேரம் என்ன பண்ணுது, நெருப்புலையும் போய் என்ன பண்ணுது, தள்ளி விடுது. அந்த பிசாசை ஓட்ட முடியல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்ன உடனே என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, அந்த துரத்துக்கு அதட்டினார். ஹல்லேலூயா. அதை அதட்டி என்ன பண்ணாரு, அந்த பிசாசை துரத்துகிறார். அப்போ ஆண்டவருக்குள்ள என்ன வந்து அந்த வார்த்தை, அந்த அந்த அதை துரத்துகிற அந்த அதிகாரம்ல வார்த்தை எங்க இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. அந்த வார்த்தை தான் எங்க இருக்குது? நம்மளுக்கு ஆண்டோடைய வசனத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ண வேணும்? ஓ, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிசாசை அதட்டினார். கடுகு விதையால உங்களுக்கு விசுவாசம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பால போயின்னு சொன்னா என்ன பண்ணுமா? அப்படியே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்போ கடுகு விதையாளுக்கு என்ன பண்ண உங்களுக்கு விசுவாசம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அது எங்க இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? பைபிள்ல இருந்து அந்த வார்த்தை பெற்று நம்ம என்ன பண்ண முடியும்? அதை துரத்த முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு? எகிப்திலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன பண்றாரு? அவங்களை துரத்தி என்ன பண்றாரு? அவங்கள விடுதலாக்கி கொண்டு வருகிறார். இன்று கண்டு எகிப்தில் என்ன பண்ண மாட்டேங்க, இனிமேல நீங்க பார்க்கவே மாட்டேங்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு சொன்னாரு. அதே போல என்ன பண்ணாரு? பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லதே பாருங்க. சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணல, எகிப்தியனா எந்த அளவுக்கு ஒரு 430 வருஷம் அடிமையா இருந்த அந்த அதிகாரம் திரும்ப என்ன பண்ணல, அவங்க வரவே இல்லை. ஏன்னா ஆண்டோடைய வாக்கு வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையின் கூட கடவுள் என்ன பண்ணாரு? அவங்க எகிப்தில் என்ன பண்ண முடியல, எகிப்தின் அடிமையை தானே, எகிப்தினுடைய அந்த அதிகாரம் என்ன பண்ண முடியல, அவங்கள பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். விசுவாச அறிக்கையாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எடுப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எடுப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன், 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன், ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன்.
உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாருமில்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாருமில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எடுப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எடுப்பவனில்லை. சிங்கத்தின் மேலே நடந்திடுவார், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேலே நடந்திடுவார், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவார். உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் விளங்க செய்வேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் விளங்க செய்வேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எடுப்பவனில்லை. 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 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா ஆண்டவர் நினைக்கிறது தான் என்னன்னு சொல்லி என்ன பண்ண வேணாம், பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதனால அவர் சித்தத்துக்கு எந்த காரியமா இருந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது நல்லது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும்போது அவரு கெத்செமனே தோட்டத்துல செபிக்கிறார். ரத்தத்தின் அந்த அந்த வேர்வை துளிகள் பார்த்தீங்கன்னா ரத்தமா என்ன பண்ணுது, வடி. அப்போ கூட என்ன பண்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க முடி செய்யுங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவருடைய நினைவு வேறு, நம்முடைய நினைவு வேறு. அவருடைய வழி வேறு, நம்முடைய வழி வேறு. நாம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நம்ம சொல்லுவோம், ஆனா ஆண்டு என்ன பண்ணுவாரு, அவர் செய்யத்த செய்வார். அல்லேலூயா. அது நேர்த்தியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், சரியாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிதானே கர்த்தர் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில இறுதி பாடலாக என்பதனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடிக்கொண்டே நம்ம இந்த வேலை ஆரம்பத்தில் கடந்து செல்வோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை இந்த வேலையில நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றும் நேர்த்தியும் ஒழுங்குக்கிரமமாக அதை செய்து முடிக்க, சின்ன சபையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்குக்கிரமமாக செய்யும் போது நம்ம தேவன் அதில் மகிமை அடைகிறார். அல்லேலூயா. அவர் பாருங்க, 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் சொல்லி ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு, என்னென்ன செய்யணுமோ கரெக்டா என்ன பண்ற ஆண்டவர் உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும் பாத்திர கடவுள சொல்றாரு, எல்லாமே நல்லது என்று சொல்லி என்ன பண்றாரு, அதை முடிக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் அவர் எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக ஒழுங்குறமாய் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நாம அப்படிப்பட்ட பாதையில நடக்கும்போது நமக்கு ஒழுங்கின்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் சீர்படுத்த வேண்டுமோ அந்தந்த காரியத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், அவர் நேர்த்தியாக சீர்படுத்தி அதையெல்லாம் ஒழுங்காய் கர்த்தர் மாற்றி நமக்கு அதை நேர்த்தியாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம். குமாரனாகிய தேவனுடைய நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம். தூய ஆவியானவராகிய தேவனுடைய நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. எல்லா நாமத்தின் மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, வல்லமையுள்ள நாமமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானோர் பூதலத்தோர் யாருடைய முழங்கால் முழங்கும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நாமத்தை தேவன் உயர்த்தி வைத்த அந்த நாமத்தை இந்த வேளையிலப்பா நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா. உன்னத நாமத்தை உயர்த்துகிறோம், பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற
தூயவரின் நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருதயத்தை நிறைவினால வாய் பேசும். ஆண்டவரே நம்ம இருதயத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் நம்ம வாயில வெளிப்படும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, எதனால நம்ம இருதயம் நிரம்பி இருக்கிறது, எதனால நம்ம இருதயம் நிரம்பி, துக்கத்தினால நிரம்பி இருக்கிறதா, பாடுகளினால நிரம்பி இருக்கிறதா, எந்த காரியத்தினால நம்ம இருதயம் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இருதயம் என்ன பண்ணா, அதுதான் வாயில அந்த வார்த்தைக்கு வெளிப்படும். எல்லாவற்றையும் நம்ம தேவனுடைய நாமத்தை நாம 24 hours ஆண்டவர் நாமத்தை சோத்திரம் 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 சொல்லிட்டே இருந்தா அதுதான் என்ன பண்ணா நம்ம வாயில வெளிப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட துதிபலி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை நிறைவினால நம்ம அவரை உயர்த்தும் போது அது தேவன் என்ன பண்ண அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இருதயம் எதனால நிரம்பி இருக்குது, நம்முடைய இருதயம் எதனால நிரம்பி இருக்கிறது, ரொம்ப நாமே நம்ம யோசிச்சு பார்ப்போம். எதனால நிரம்பி இருக்கிறது? நம்முடைய இருதயம் கேடுள்ளதா திருக்குள்ளதா மகா கேடுள்ளதுமா என்று சொல்லி வசனம் சொல்லுது. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா, பொல்லாங்கு நிறைஞ்ச ஒரு இருதயமா இருக்கிறதா. இதெல்லாம் இயல்பாவே என்ன பண்றாங்க இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அது நம்முடைய இருதயம் என்ன பண்ண வேணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய உள்ள இதெல்லாம் நிரம்பி இருக்க வேண்டாம், அவருடைய உயர்த்துகிற சோத்திர பலியினால உயர்த்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எந்த காலத்திலும் சோத்தரிப்பேன், எந்த காலத்திலும் நான் சோத்தரிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இருதயம் சோத்திர பலியினால நிரம்பட்டும், அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற துதியினால நிரம்பட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிற தயவு, அந்த தயவெல்லாம் நினைச்சு அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவன் மகிமை அடைகிறான், தேவன் மகிமை அடைகிறான். அல்லேலூயா. அந்த மேல வாயில திறந்து ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கலாமா ஸ்தோத்திரிக்கலாமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்க போகிற பாதையை செவ்வைப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்க போகிற பாதையை அறிந்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னுடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய கால் எந்த இடத்துல சறுக்குதோ ஆண்டவரே அந்த இடத்துல அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என் கால்கள் வழுவாதபடிக்கு என்னை காக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. புலம்போ நேரமெல்லாம் நான் அழுது புலம்போ நேரமெல்லாம் அனைத்துதையா உன் கிருபை, அனைத்துதையா உன் கிருபை. எங்களனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எங்களனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு செய்திக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு செய்திக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். எங்களனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எங்களனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனே, நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனே. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா. எங்களனாகிய கர்த்தாவே
நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த வார்த்தையினுடைய மீனிங்க பாருங்க. நான் நம்பி இருக்கிறவர் யார் என்று சொல்லி நான் அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யெகோவா தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எங்களுக்கு பலனாய் இருக்கிறவர் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பலனாய் ஆண்டவர் இருக்கிற தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே அதனை திடப்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் அறிக்கை செய்து உண்மையே பிடித்து கொள்ள, உண்மையே பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேளையில கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே உயர்ந்த நாமத்தை, வல்லமையுள்ள நாமத்தை ஆண்டவரே இந்த வேளையில உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. போற்றுதலுக்குரிய தேவனே, உன்னதமானவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகலவற்றையும் செய்ய வல்ல நாமத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே முடியாது என்று சொல்லுகிற காரியத்துல ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நடத்தி செல்கிற தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் இம்மட்டும் நிற்பது ஆண்டவரே உடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் இம்மட்டும் நிலைப்பது உங்க கிருபை ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமா இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மட்டும்தான் நமக்கு சந்தோஷமும், அல்லேலூயா, விடுதலையும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆறுதலும் பேர்களும் நமக்கு உண்டாயிருக்கிறது கர்த்தருக்குள்ள மட்டும்தான். அது எந்த மனுஷனால நமக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான ஆறுதலை, நிறைவான ஆண்டவரே காரியங்களை செய்கிறவர் நீரே அப்பா. அல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யெகோவா தேவனே உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லலாமா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்தமான நாமத்தை, பரிசுத்த நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. அதில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம், சகல கிரியைகளும் செய்ய வல்ல நாமம். அல்லேலூயா. இது முடியாது, இது முடியாது என்று சொல்லும் போது இது முடியும் என்று சொல்லி அதை முடித்து வைக்கின்ற நாமம் அது. அல்லேலூயா. எங்க திராணிக்கு மேலான ஆண்டவரே எங்களால் அதை செய்ய முடியுமா என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவரே அது செய்ய வைத்து ஆண்டவரே உங்க நாமத்தை ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எதெல்லாம் முடியாதோ, எதெல்லாம் முடியாதோ, எதெல்லாம் முடியாத ஆண்டவர் அதெல்லாம் முடியா பண்ணுகிற நாமம் அப்பா உங்க நாமம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுவோமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு,
அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்றே வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் விடுதலை அடைவதற்கென்றே வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மேலான நாமம், கரங்களை தட்டுவோமா? மேலான நாமம், மேலான நாமம், உயர்ந்த நாமம், சகல அதிகாரம் படைத்த நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்ல நாமம் அது. அந்த நாமத்தினால என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழுந்த நடை என்று சொல்லி, அல்லேலூயா, சுகத்தை கொடுத்த நாமம் அது, சுகத்தை கொடுத்த நாமம் அது, புதுவாழ்வு கொடுத்த நாமம் அது. அல்லேலூயா. அது அந்த நாமத்தினால எத்தனை காரியங்களை பெற்றிருக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால எத்தனை காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றுக்கும் நன்றியோட இருக்க வேண்டுமே. இயேசுவின் நாமத்தினால பேய்கள் ஓட்ட, இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பெற, இயேசுவின் நாமத்தினால பலனடைய. அல்லேலூயா. அந்த நாமத்தினால எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டுமே, எல்லாவற்றையும் நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. அல்லேலூயா. நன்றிகளை சொல்லுவோமா? நன்றி அப்பா என்று சொல்லுவோமா? ரட்சகரே நன்றி என்று சொல்லுவோமா? இந்த மீட்பரே நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. நன்மைகளை கொடுத்த நாமம் அது, நன்மைகளை கொடுத்த நாமம் அது, அற்புதங்களை செய்த நாமம் அது, சுகத்தை கொடுத்த நாமம் அது, சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை பலப்படுத்தின நாமம் அது. அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில நம் தேவைகளை சந்தித்த நாமம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமத்திற்கு இந்த வேலையில நன்றிகளை ஏறெடுப்போமா? சுதி சோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? அல்லேலூயா. முதலிலே காலைகளாகிய சோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? அல்லேலூயா. சுகம் பெற்றவங்க 10 பேர் அல்லவா? சுகம் பெற்றவங்க 10 பேர் அல்லவா? அல்லேலூயா. நன்றி சொல்ல ஒருவன் தான் வந்தானா என்று சொல்லு, நன்றி சொல்ல ஒருவர் மாத்திரம் தான் உண்டா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நினைப்போமா? ஆண்டவரே நன்றி அப்பா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை அப்பா என்னை அருமையாய் நடத்தினவரே,
என்னை அருமையை நடத்தினவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாசமோசம் நிறைந்த இந்த நாட்களில் ஆண்டவரே என்னை எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தீரே நன்றி என்று சொல்லுவோமா? என் பிள்ளைகளை காத்தீரே ஆண்டவரே, என் கணவரை காத்தீரே ஆண்டவரே, என் மனைவியை காத்தீரே ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, போகும்போது வரும்போது உடைய கரம் எங்களை பாதுகாத்ததே அப்பா. வலது பக்கத்துல நேரா இருந்து எங்களை பாதுகாத்ததே அப்பா. எங்களோடு கூடவே இருந்து பாதுகாத்ததே அப்பா. மேக சம்பவமா அக்கினி சம்பவமா எங்களை பாதுகாத்ததப்பா. எங்களை போஷித்ததப்பா, எங்களை போஷித்ததப்பா. எங்களுடைய கையின் வருமானத்தை சாப்பிடும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த நாமமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்த நாமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நமக்கு எவ்வளவாய் உதவியது, எவ்வளவாய் தேற்றியது. நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோட இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு கர்த்தர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கிறீர், கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்கு உங்க முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுது அவங்களால. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை காலம் ஆகுது? நம்ம கர்த்தருக்குள்ள என்ன வளர்ந்திருக்கிறோம்? அல்லேலூயா. எப்படி வளர்ந்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட காற்று வளர்ந்திருக்கிறோம் சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 50 பிள்ளைங்க இருக்கும். ஆனா அதுல 10 பிள்ளைங்க தான் நல்லா படிக்கும். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒப்பு சாப்பாடு மாதிரி வந்து போகும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருமே சிறப்பானவங்க. எல்லாருமே எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு சிறப்பானவங்கள, விசேஷமானவங்களா நம்ம இருக்கணும். சும்மா ஒப்புக்கு சாப்பாடு மாதிரி வந்து போறதே இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம ரட்சித்த நாளில இருந்து இதுவரைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம வந்த பாதையை நீங்க நினைச்சு பாருங்க. நம்மளால சும்மா இருக்க முடியுமா? நம்மளுடைய கரம் சும்மா இருக்குமா? நம்மளுடைய வாய் சும்மா இருக்குமா? சும்மா ஒப்புக்கு சாப்பாடு மாதிரி ஆண்டவர் பிடிக்காதீங்க. அது தேவன் விரும்பல. அல்லேலூயா. நம்ம முழு இருக்கோம். தேவன் நம்ம என்ன பண்ண பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நான் உண்மையா சொல்லுவேன், எல்லாருமே துதிக்கலாம் அந்த அளவுக்கு. சும்மா பக்கத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன, அதுக்கு நம்ம வந்தோம் தேவன் ஆராதிக்க தானே வந்தோம்.
ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுறவங்களா ரட்சிக்கப்பட்டு இதெல்லாம் இப்ப யூடியூப்ல போயிட்டு இருக்குது. உங்க மானமெல்லாம் கப்பல் ஏறி ஏன் அப்படி இருக்கிறீங்க? நல்லா ஆண்டவரை துதிங்க, நல்லா கரங்களை தட்டி துதிங்க, உற்சாகமா ஆண்டவர் துதிங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்யல, நமக்கு என்ன செய்யல ஆண்டவர் இது வரைக்கும் நமக்கு என்ன செய்யல. அல்லேலூயா. எவ்வளவு குறைவு மத்தியில் நம்ம பிரயாணம் பண்ணுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சீடர்களோட படகுல போகும்போது திடீர்னு காட்சி என்ன பண்ணுது, பயங்கரமா கொந்தளிக்குது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்களால அந்த சீடர்களால முடியல, அந்த காற்றை அடக்க முடியல. அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம் மடிந்து போகிறோம் மடிந்து போகிறோம் சொல்லி கத்துறாங்க. அவர் எழுப்புறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் எழுதும் போது அவங்க திட்டார், அற்ப விசுவாசிகளே அற்ப விசுவாசிகளே ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்கள போலதான் இன்னைக்கு நீங்களும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம வாய் சும்மா இல்லாம ஆண்டவர் நம்ம என்ன பண்ண உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே நான் நடந்த பாதையில எல்லாம் அப்பா எவ்வளவு முள்ளு ஆண்டவரே, எவ்வளவு பல்ல ஆண்டவரே, அதெல்லாம் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தீங்களே சொல்லி எவ்வளவு எனக்கு எதிராக எவ்வளவு நான் பிசாசு என்ன பண்றான், எவ்வளவு காரியங்களை திரிக்கிறான். நான் விழுந்து போகும்போது எவ்வளவு காரியங்கள் நடக்குது. ஆனா அதுக்கெல்லாம் என்ன உண்மை கொள்றீங்க ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாதையில போகும்போது நம்மளை விழாமல் காக்குறாரு. நீங்க எத்தனை விபத்துல நடக்குது, நடந்து போயிட்டு இருக்காங்க ஓரமா, அவங்களுக்கு விபத்து நடக்குது. ஓரமா நடந்து போறாங்க, அவங்களுக்கு விபத்து நடக்குது. ஆனா கர்த்தர் நம்ம எவ்வளவாய் காத்து கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு நம்ம நினைக்கும் போது நம்ம நன்றி, நம்ம வாய் நம்ம சும்மா இருக்கலாமா, நம்ம சும்மா இருக்கலாமா, இப்படிதான் நான் வறுமையோட சாப்பிட்டாதான் சாப்பாடா. அன்னைக்கு தானியை பாருங்க, பருப்பு அதாவது ராஜ உணவையே தானி என்ன பண்ணாரு, வெறுத்து தள்ளினார். கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம் பக்தி, அந்த அசைவ சாப்பிட என்ன பண்ணாரு, வெறுத்து தள்ளினார். எனக்கு பருப்பு சாதம் மட்டும் கொடுங்கன்னு சொன்னார். இது பக்தி வைராக்கியம். இன்னைக்கு இப்படி கொடுத்தாதான் நான் சோத்திரமாங்க, இப்படி கொடுத்தாதான் ஆரோக்கியம், அது கடவுள் என்ன பண்றதுல வெறுப்பது. கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறார். கர்த்தர் நம்ம அருமையா ரட்சித்து இருக்கிறார். நல்ல மீட்பராக மேய்ப்பராக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி வருகிறாரு. எல்லாவற்றுக்கும் நம்ம எப்படியா நம்ம சும்மா இருக்கலாமா, ஆண்டவரே ஆண்டவரே சொல்ல பாதப்படியில கண்ணீரினால நம்ம 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 எவ்வளவு நினைக்க வேண்டும், ஒரு பாதத்தை கண்ணீரினால எவ்வளவு நம்ம நினைக்க வேண்டும், எவ்வளவு நன்றிகளை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுல மத்ததுக்கெல்லாம் வாய் நல்ல சவுண்டா வருது. உங்களுக்கு மருமக சண்டை போட வாய் வருது, மாமியார்கிட்ட கோச்சிக்க வாய் வருது, உங்களுக்கு மத்ததுக்கெல்லாம் சவுண்ட் வருது. உங்களுக்கு பிள்ளைய கோவப்படுத்த சவுண்ட் வருது, பிள்ளைய கத்தத்துக்கு சவுண்ட் வருது. ஆனா இதுக்கு சவுண்ட் வர மாட்டேங்குது உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சத்தத்தை உயர்த்த வேண்டும். நீதிமான கூடாரத்துல ரட்சிப்பு சத்தம் இருக்கும். நான் வார்த்தையை சொல்லதான் உற்சாகம் வரணும்னா தேவையில்லை. கர்த்தர் உனக்கு செஞ்சதை நீங்க நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின தயவை நினைச்சு பாருங்க. ஆயுசு நாட்களை கொடுத்ததை நினைச்சு பாருங்க. எந்தெந்த இடத்துலாம் கர்த்தர் நம்ம தூக்கினார் சொல்லி நினைச்சு பாருங்க. எந்தெந்த நெருக்கத்துல கர்த்தர் நம்ம உயர்த்தினார் என்று சொல்லி நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலும் நம்ம சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிற மாட்டவரே துதிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை, அநேக காப்பாற்றுகளை, அநேக தயவை ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தெய்வமே நாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே கொடுக்கப்பட்ட துதி சோதனை நேரங்களில் ராஜா இந்த நேரத்தை நாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விடுதலைகளின் காலைகளாகிய ஸ்தோத்திர மனிதனை இந்த வேலையப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரியவராய், கர்த்தர் வல்லவராய், கர்த்தர் நல்லவராய், கர்த்தர் போதுமானவராய், கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் எபினேஸ்வராய், எல்ரோயா, எல்ஷடாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்து எல்லா தயவுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் பாராட்டின தயவு பெரியதப்பா. ஆண்டவரே நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க, உங்களுடைய நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல ஆண்டவரே கர்த்தருக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி 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 அப்பா. எல்லாரும் காரியங்களை பற்றி நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே. குறைவுக்காக நன்றி ஆண்டவரே, குறைவுக்காக நன்றி அப்பா. குறைவான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரே நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறீங்களே நன்றி அப்பா, எங்களோடு கூட இருக்கிறீங்களே நன்றி அப்பா, எங்களை நடத்துறீங்களே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில கூடப்பா இந்த பாதப்படியில் ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லலாமா? இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினோம், அவருக்கு நன்றி பலிகளை ஏறிட்டோம் ஏறிட்டோம். இப்பொழுது நம்மை நாமே அர்ப்பணித்து தேவ சமூகத்துல அப்பா ஆண்டவரே என்னை முற்றிலுமாக உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாமா? ஆண்டவரே நீங்க எங்க அப்பா சோத்திரம் எங்க இருதயத்துல அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தை நீங்க எழுதுங்க ஆண்டவரே என்று சொல்லலாமா? ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரை தாழ்த்துகிறேன் என்று சொல்லலாமா? ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பெருமை உள்ளவனுக்கு நீங்க எப்பவுமே எதிர்த்து நிக்கிறீங்கப்பா. எங்க இருதயம் நறுமண்டலமா இருக்கும் போது ஆண்டவரே அதை நீங்க புறக்கணியாம அப்பா அதை அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்றீங்கப்பா, அதை நீங்க அங்கீகரிக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த வேலையப்பா எங்களை முற்றிலுமாக இந்த சமூகத்துல நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சொல்லலாமா? ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்க ஆண்டவரே சாஷ்டாங்கமாய் ஆண்டவரே இந்த பாதப்படியில பணிகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எலியா சாஷ்டாங்கமாய் பணிந்து ஆண்டவரே தொழுது கொண்ட போதப்பா உள்ளங்கள் மேல எழுப்பி ஆண்டவரே அந்த தேசத்துக்கு நல்ல செழுமையை கொடுத்ததப்பா ஆண்டவரே. இந்த வேலையிலப்பா நாங்க சாஷ்டாங்கமாய் பணிகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க சோதரிக்கிற ராஜா நீர் மகிமை அடைமடியா, நீர் அப்பொழுது உயர்த்தப்படும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே நீ சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே தாழ்த்தினேன் ஆண்டவரே எளிமையாக்கி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீ சோதரிக்கிறோம் நம்மளுடைய காரியங்களை சகலவற்றையும் அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா பலப்படுத்துகிற ஆவியானவர் ஆண்டவரே, பலப்படுத்துகிற ஆவியானவர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியா சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலப்பா எங்களை முற்றிலுமா சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை அப்பா சோத்திர முற்றிலுமாய் கத்தர் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க முற்றிலுமாய் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை வழி எடுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.